StudyIQ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மந்தோடைய 3rd and 4th வீக் ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்தது தமிழ்நாடு ரிலேட்டடாக அதான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் வந்து திவ்யஜனனி, பிட்ஸ் பிளானில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் 5 years experience in coaching for TNPSC and my hobbies are singing, playing violin and piano. I have trained more than 1000 students to get the government job. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 3வது and 4வது வாரத்தில் என்னென்ன நடந்தது, மெயினான நிகழ்வுகள் அது பார்க்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் இது பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் ரெவ்யூ. ஸோ இந்த மிஷன் எப்படி நடந்தது, ஜல் ஜீவன் மிஷன் ரிவ்யூ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜல் சக்தி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்னு சொல்கிறவர் தான் ஜல் சக்தி மினிஸ்டர். ஸோ ஹி ஹெல்ட் ரெவ்யூ மீட்டிங். ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட ரெவ்யூ மீட்டிங் பண்ணியிருக்காரு. The mission is under implementation in partnership with states to provide drinking water to every rural household of the country. சரியா? ஸோ ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தண்ணீர், குடிநீர் போய் சேருதா அப்படின்னு சொல்லி அதை ரெவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த ஜல் சக்தி மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடு இஸ் பிளானிங் 100% கவரேஜ் பை 2024. ஸோ எல்லாருக்குமே குழாயை திறந்தா அவங்க வீட்டில் இருந்தபடியே வந்து குடி தண்ணீர் கிடைக்குதா? ஸோ நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா வந்து ரொம்ப தூரம் போய் நடந்துட்டு போய் குடத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ குடி தண்ணீர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் சப்ளை மூலமாக வீட்டிலேயே கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எய்ம். ஸோ ஜல் ஜீவன் மிஷனோட எய்ம் 2024ல் டு அக்கம்ப்ளிஷ் த டார்கெட் ஆஃப் ப்ரொவைடிங் டேப் கனெக்ஷன் டு எவ்ரி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அர்பனில் ஆப்வியஸ்லி டேப் கனெக்ஷன் இருக்குது அண்ட் ரூரலில் டேப் கனெக்ஷன்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால 2024க்குள்ள எல்லா ஹவுஸ் ஹோல்டையும் இந்த டேப் கனெக்ஷன் வீட்டிலேயே தண்ணி வர மாதிரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் இதனோட எய்ம். அண்ட் அவுட் ஆஃப் 1,26 lakh rural households in Tamil Nadu, around 26% of the household are provided with tap connections. சரியா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய 74% டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே கொடுக்க போகிறாங்க. இன் 2020-21 தமிழ்நாடு has planned to provide tap connections in around 34 lakh households. ஸோ இன்னும் மேலும் 34 லட்சம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பைப் கனெக்ஷன் மூலமாக தண்ணீர் கொடுக்கறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜல் ஜீவன் மிஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ யூனியன் பட்ஜெட்டில் அறிவிச்ச அந்த மிஷன். ஸோ இட் வாஸ் பைப்டு வாட்டர் சப்ளை டு ஆல் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பை 2024. ஸோ அதான் ஜல் ஜீவன் மிஷனுடைய எய்மு, piped water supply and integrated demand and supply side management of water at the local level. And அதை மேனேஜ் பண்ணுறது and will converge with other central and state government schemes. சரியா? ஸோ தண்ணி ரிலேட்டடாக என்னென்ன சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குதோ அது கூட மிங்கிள் பண்ணி ஸோ அதோட சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேஷன் ஆஃப் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ஃபார் ரீயூஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம அர்பன் இதுலலாம் வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் பண்ணி கார்டனிங் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கும் ஏன் வந்து இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸை தூண்டி விட்டுருக்கிற ஒரு மிஷன் தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன். ஸோ அதை பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டர்மரிக் அண்டர் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஸோ ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் அப்படின்றது கீழே இங்கே டர்மரிக்ங்கிறது எப்பயுமே இந்த பசுமஞ்சள் அப்படிங்கிறது ஈரோடில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது இல்லையா. ஸோ மஞ்சளாக இருக்கட்டும் பசுமஞ்சளாக இருக்கட்டும் எதுனாலும் ஈரோடு தான் உற்பத்தி. ஸோ டர்மரிக் ஆஃப் ஈரோடு ஹஸ் பீன் செலக்டட் அண்டர் த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதில் டர்மரிக் வந்து ஈரோடில் இருந்து கிடைக்க போகுது. அண்ட் சிமிலர்லி கேரட் இஸ் செலக்டட் ஃபார் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். ஊட்டி கேரட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஊட்டி கேரட், அதனால இந்த நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கேரட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். ஸோ ஆத்ம நிர்பார் அபியான் வந்து இந்த லாக்டவுனில் பிரதமர் அவர்கள் சொன்ன ஒரு இது இல்லையா, செல்ஃப் ரிலையண்ட்டாக நம்ம மாற்றணும் இந்தியாவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. So the Ministry of Food Processing Industries launched PM Formalization of Micro Food Processing Enterprises, PMFME scheme. ஸோ அந்த ஸ்கீம்க்கு கீழே ஒவ்வொருத்தருமே வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது அந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானுடைய நோக்கமே. அண்ட் அண்டர் திஸ் a product from each district is selected and ODOP is aimed at providing financial, technical and business support for upgrading existing micro food processing enterprises in the district. சரி, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, காசு ஃபினான்ஷியலாக தேவைப்படுதா, டெக்னிக்கல் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக இல்லை பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவையா, இல்லை பிஸ்னஸ் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு
உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவையா, இது எல்லாமே வந்து அவங்க இந்த ஸ்கீம் மூலமா அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி the central government contributes 60%, the state government contributes 40% for these activities. சரியா? ஸோ 60-40ன்ற முறையில் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் இந்த பர்சன்டேஜ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் அதில். சரிங்களா? அடுத்தது முத்ரா லோன் ஸ்கீம் ரேங்க். சரியா? ஸோ தமிழ்நாடு ஹேஸ் டாப்ட் த லிஸ்ட் ஆஃப் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இன் அவைலிங் த லோன்ஸ் டு விமென். ஓகே, பெண்களுக்கு இந்த முத்ரா லோன் ஸ்கீம் கொடுக்குற அந்த ஸ்கீமில் தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்குதான். ஓகே, முத்ரா ஸ்கீமுக்கு கீழே அதிகமாக லோன் வாங்கியிருக்கிற ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்ரா தான். அதே மாதிரி 2வது இடம் வகிக்கிறது வெஸ்ட் பெங்கால் அண்ட் கர்நாடகா 3வது இடம் வகிக்குது. சரியா? ஸோ இந்த முத்ரா யோஜனா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. பேசிக்கலி இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், நான் கார்பரேட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ தருண், கிஷோர் அந்த மாதிரி தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தனியாக லோன் கொடுக்கறதுக்காக இந்த முத்ரா ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. ஸோ அண்டர் த ஸ்கீம் லோன்ஸ் அப் டு 10 lakhs ஆர் ப்ரொவைடட் அண்ட் த லோன்ஸ் ஆர் கிவன் பை த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த முத்ரா ஸ்கீம் மூலமாக லோன் கொடுப்பாங்க. அண்ட் அதுல அவைல் பண்ணது யாரு அதிகமான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் 2020 was virtually presented to R.S. Paroda. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அதோடைய ஃபார்மர் இருக்கார் இல்லையா, ஃபார்மர் ஜெனரல் டைரக்டர் ஜெனரல், அவர் யாருன்னா R.S. Paroda. ஓகே, ஸோ அவருக்கு நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ த அவார்ட் வாஸ் பிரசன்டட் டியூரிங் அன் ஆன்லைன் மீட்டிங் ஆர்கனைஸ்ட் பை த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஈஸ்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த சுவாமிநாதன் அவார்டு வந்து கொடுத்துருக்குறோம் R.S. Paroda அவர்களுக்கு. ஓகே, அடுத்தது அமோனியம் நைட்ரேட். லெபனான்ல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது இல்லையா? ஸோ ஒரு பயங்கரமான தீ விபத்து நிகழ்ந்தது. அது மெயினான காரணம் வந்து அமோனியம் நைட்ரேட்டை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாதது தான் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால நம்ம வந்து விழித்திருக்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட்லாம் ஒழுங்காக வந்து ப்ராசஸ் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்லையும் பார்க்குறோம். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு பேனிக் சின்ஸ் த கெமிக்கல் இஸ் ப்ரிடாமினென்ட்லி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். Okay, safety measures would be undertaken to make sure that there is no slip anywhere. ஓகே, எங்கேயுமே வந்து ஒரு தொய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ஒழுங்காக பாதுகாப்பாக வந்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அமோனியம் நைட்ரேட்டை. சரியா? ஸோ அதை வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அமோனியம் நைட்ரேட் இஸ் இம்போர்ட்டட் லீகலி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் ரெகுலர்லி அமாங் த போர்ட்ஸ் ஃபார் வேரியஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். சரியா? நிறைய இடத்துக்கு தேவைப்படுது. அண்ட் அமோனியம் நைட்ரேட்டும் ரொம்ப சேஃபாக வைக்கலன்னா அந்த லெபனானில் நடந்த மாதிரி தீ விபத்து ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் லைக்லி டு ஹாவ் அ பவர் சர்ப்ளஸ் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் அண்ட் பீக் டிமாண்ட் ஃபார் 2020-2021. சரியா? ஸோ வந்து நம்ம அதை எவ்வளவு பவர் தேவையோ அதுக்கு சர்ப்ளஸாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ விச் இஸ் அ குட் சைன். சரியா? ஸோ டிமாண்டை விட நம்ம வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் வாஸ் ரிவீல்டு பை அ லோட் ஜெனரேஷன் பேலன்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை த எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ஃபங்க்ஷனிங் அண்டர் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் பவர் சப்ளை பொசிஷன். ஓகே, ஸோ பீக் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? டிமாண்ட் வந்து 16,800 அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதோட ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ 648 சர்ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் டிமாண்ட் மில்லியன் யூனிட்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிமாண்டு அண்ட் அவைலபிலிட்டி அதோட அதிகமாக இருக்குது, சர்ப்ளஸாக தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால நம்ம எனர்ஜி ரெக்யர்மெண்ட் எவ்வளவு தேவையோ தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக தான் நம்ம பவர் சப்ளை இருக்குது அப்படிங்கிறது விச் இஸ் அ குட் சைன் அண்ட் ஃபார் அ ஸ்டேட். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஐஐடிஎம், அதாவது ஐஐடி மெட்ராஸ் ஹெல்த் கேர் டெக்னாலஜி இனோவேட்டிவ் சென்டர் HTIC அண்ட் ஹெலிக்ஸான் ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப் அட் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போர்ட்டபிள் ரிமோட் மானிட்டரிங் டிவைஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க விச் இஸ் நேம்ட் அஸ் Oxy2. ஓகே, Oxy2னு ஒரு மானிட்டரிங் டிவைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா இந்த HTIC இந்த ஹெல்த் கேர் டெக்னாலஜி இனோவேஷன் சென்டர், அதுவும் ஐஐடி மெட்ராஸோட தான். அண்ட் ஹெலிக்ஸான் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து Oxy2 அப்படின்னு சொல்லி கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக அவங்களுடைய மானிட்டர் பண்ணுறதுக்காக, ரிமோட்டாக மானிட்டர் பண்ணுறதுக்காக அது கண்டுபிடிச்சிருக்காங்க. த ஸ்மார்ட் வியரபிள் டிவைஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மானிட்டரிங் வைட்டல் சைன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன்க்ளூடிங் COVID-19 போத் அட் ஹோம் அண்ட் இன் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து அந்த ஆக்சிமீட்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு கம்மியாக இருக்குது லங்ஸில் அப்படின்னாலும் வேறு எந்த சயின்ஸ் வந்தாலும் உடனே வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்காக இந்த Oxy2
2 அப்படிங்கிற இந்த மானிட்டரிங் டிவைஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா in a first in the state Avin dairy products with longer shelf life are being sold through 140 ration shops in Coimbatore district. சரியா? ஸோ வந்து யூஸ்வலி ஆவின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பால் எல்லா பொருட்களுமே வந்து அந்த காலையில் பால் வச்சுருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து வாங்கி வைக்கல அப்படின்னா வந்து கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு ஒரு லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் கொடுத்து ஆவின் ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால ரேஷன் கடைகள்லையே வச்சு விற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறையா இந்த ஆவின் ப்ராடக்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாலலாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இந்த ரேஷன் கடைகள்லையே வந்து நம்ம ஆவின் ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரையலாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது முதல்ல ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 140 ரேஷன் கடைகளில் ஆவின் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, a startup founded by an alumnus of the Indian Institute of Technology IIT Madras has developed a tool to help small and medium enterprises. சரியா? ஸோ வந்து இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எஸ்எம்இஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது விதமாக ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஒரு டூல் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த டூல் பேர் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் அனலைசஸ் த டேட்டா டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் பிஸ்னஸ் சினாரியோ. இப்போ பிஸ்னஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, ஓகே, ஸோ அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தானே அது. ஸோ அதை வந்து வேறு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் பிஸ்னஸ் சினாரியோ அனலைஸ் பண்ணும். இட் வில் கால்குலேட் த ஃபியூச்சர் பிஸ்னஸ் ட்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன மாதிரிலாம் அந்த ட்ரெண்ட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணும். அந்த டூல் ஃபாஸ்ட் வாஸ் டெவலப்டு பை அ ஸ்டார்ட் அப் ஜெனி சைட்ஸ் இன்குபேட்டட் பை நஸ்காம். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஐடி மெட்ராஸ் மூலமாக இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் டு பி நோட்டட். அடுத்தது, தமிழ்நாடு அப்பாயிண்ட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் உமன் ஆம்புலன்ஸ் டிரைவர். ஓகே, ஸோ பெண் ஓட்டுநர் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. பெண் ஓட்டுநர் பேர் வந்து வீரலக்ஷ்மி. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஹேஸ் அப்பாயிண்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் உமன் ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்டர் நியூ இனிஷியேட்டிவ் பை சிஎம் பழனிசாமி. ஓகே, ஸோ வீரலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள 108 ஆம்புலன்ஸோடைய டிரைவராக நியமிச்சிருக்கிறாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் முதல்ல பெண் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்க தான். ஸோ அஸ் பர் த தமிழ்நாடு கவர்மெண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சச் இன்ஸ்டன்ஸ் இன் த கண்ட்ரி. ஓகே, ஸோ கண்ட்ரிலேயே முதல் தடவை இதுதான். And Tamil Nadu is planning to set up a park exclusively for electric vehicle production ecosystem. சரியா? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அந்த பேட்டரி மூலமாக பேட்டரி மூலமாக செயல்படக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார்க், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பிளான் பண்ணிட்டு இருக்கு. அது கண்ட்ரிலேயே முதல் தடவையாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்காக இருக்க போகுது. சரியா? ஸோ அதை பண்ணுறது வந்து the state is targeting around ₹50,000 crore investment in the EV segment, அதாவது electric vehicle segment, and announced a series of incentives to attract investments in the EV space. சரியா? ஸோ வந்து அதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான மானியம் அண்ட் சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இது வந்து கண்ட்ரிலேயே முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்காக இருக்க போகுது. அடுத்தது, தமிழ்நாடு ranked 3rd place in நிதி ஆயோக்ஸ் inaugural export preparedness index. ஓகே, ஸோ நிதி ஆயோக் ஒவ்வொரு இண்டெக்ஸாக வெளியிடும் நமக்கு தெரியும். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கு. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுகள்லாம் என்னன்னு சொல்லி நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு. அதில் தமிழ்நாடு வந்து 3வது இடம் வகிச்சிருக்குது. Okay, so NITI Aayog in partnership with the Institute of Competitiveness has released the first edition of the Export Preparedness Index EPI 2020 on 26th August 2020. So the overall Export Preparedness Index EPI 2020 has been topped by Gujarat. Okay, Gujarat தான் அதில் ஃபர்ஸ்ட் வந்துருக்குது. இந்த ஓவரால் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் EPI 2020ல குஜராத் ஃபர்ஸ்ட் வந்துருக்குது. 2வது இடம் வந்து மகாராஷ்டிரா, 3வது இடம் வந்து தமிழ்நாடு. சரியா? ஸோ 6 of 8 coastal states feature in the top 10 rankings across the union territories. யார் பெரிய ஆள்னா டெல்லி has performed the best, followed by கோவா and சண்டிகர். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல பெரிய ஆள் யாருன்னா குஜராத் ஃபர்ஸ்ட் வந்துருக்குது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். ஓகே, அதே மாதிரி மகாராஷ்டிரா 2வது இடம், தமிழ்நாடு 3வது இடம். ரைட், அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு டாப்டு த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரிசீவிங் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் த்ரூ இ-சஞ்சீவனி ஃபார் டெலிகம்யூனிகேஷன் மெடிக்கல் அட்வைஸ் ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அந்த இ-சஞ்சீவனி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இ-சஞ்சீவனி ஸ்கீம் மூலமாக டெலிகம்யூனிகேஷன், ஓகே, மெடிக்கல் அட்வைஸ் உங்களுக்கு ஃபோன் மூலமாக என்ன தெரியணும்
ஓகே. ஸோ மெடிக்கலாக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் தேவை அப்படின்னா அது வந்து மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு டாப் த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரிசீவிங் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் த்ரூ இ-சஞ்சீவனி. ஓகே, ஃபார் டெலிகம்யூனிகேஷன் மெடிக்கல் அட்வைஸ். அடுத்தது பாருங்க, யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் பிரஹலாத் சிங் பட்டேல் அனௌன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் நியூ சர்க்கிள் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடுல புதுசாக ஒரு சர்க்கிள் ஜாயின் பண்ணணும் ASIக்காக அப்படின்னு. ஸோ சென்னை சர்க்கிள் அப்படின்னு சொல்லி அது பண்ண போகிறாங்க. அது சென்னை சர்க்கிள் ஆஃப் ASI will be bifurcated to accommodate a new circle which will be headquartered at Trichy. ஓகே, திருச்சியில் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பிரிவு மாதிரி அங்கே செயல்பட போகுது. ஓகே, சென்னை சர்க்கிள் மெயின்டைனிங் 411 மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் ASI's ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சர்க்கிள். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சர்க்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சர்க்கிள் தான். ஸோ அதனால் அதை பிரிக்க போகிறாங்க. பிரித்து திருச்சியில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு பிரிக்க போகிறாங்க. இட் இஸ் டு பி bifurcated into 2 with a new circle headquartered at Trichy. So over 60% of the Chennai Circle's monuments and heritage sites will come under the purview of Trichy Circle. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட இருக்கிறதுல 60% திருச்சி சர்க்கிளுக்கு வரப்போகுது. ஸோ சென்னை சர்க்கிள் வில் கம்ப்ரைஸ் சென்னை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், செஞ்சி, வேலூர் அண்ட் புதுச்சேரி சப் சர்க்கிள்ஸ். அண்ட் திருச்சியில் பார்த்தீங்கன்னா சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருமயம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் சப் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய புது சர்க்கிள் திருச்சியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்தது, Chief Minister Edapadi K. Palaniswami presented the Jeevan Raksha Padak. ஓகே, பதக்கம் ஜீவன் ரக்ஷா, ஜீவன்னா உயிரை காத்ததுக்கான பதக்கம் டு அ யூத் ஆர் ஸ்ரீதர் ஆஃப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூரில் சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மெயினாக எதுக்குன்னா அந்த வெள்ளையன் ஏரியில், மேலையூர் வில்லேஜில் இருக்கக்கூடிய வெள்ளையன் ஏரியில் மூழ்குவதை 6 பர்சன்ஸ் வந்து மூழ்க இருந்தவங்களை காப்பாற்றிருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு இந்த ஜீவன் ரக்ஷா பதக் கொடுத்துருக்காங்க. ஸோ த அவார்ட் இன்ஸ்டிடியூட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரிஸ் அ மெடல் சர்டிஃபிகேட் அண்ட் கேஷ் அவார்ட் ஆஃப் 1 lakh rupees. ஓகே, 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பாருங்க, on August 23rd என்ன பண்ணிருக்காங்க, சென்னை and suburban areas witnessed Marcos 1957, the comet spotted in Czechoslovakia on the same day. ஓகே, ஸோ இந்த காமெட்டை ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கோஸ் 1957. ஓகே, ஸோ இந்த காமெட் வந்து வந்திருக்குது. ஸோ இட் வாஸ் sighted between 7:30 PM and 8:15 PM in the areas adjoining Chennai. So it appeared on the western sky about 15 degrees above the horizon. ஓகே, வெஸ்டர்ன் சைடு வந்து அந்த தொடுவானத்துக்கு பக்கத்தில் 15 டிகிரிஸில் தெரிஞ்சிருக்குது. ஸோ த காமெட் ஹேட் அ ஃபேர்லி லாங் டைல் அண்ட் வாஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த நார்த். ஓகே, ஸோ காமெட்டை பார்த்துருக்குறாங்க இந்த மார்க்கோஸ் 1957 காமெட். ஸோ இன்ஃபேக்ட் காமெட்ஸ் அப்பியரன்ஸ் ஓவர் த சிட்டி வாஸ் ரிப்போர்ட்டட் டியூரிங் த லாஸ்ட் 3 days. ஓகே, முதல் 20ஆம் தேதியிலேருந்தே வந்து இந்த மாதிரி காமெட் தெரியுதுன்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ த காமெட் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சன். சரியா, அடுத்தது, சென்னை bagged the award for the country's best mega city in adopting innovative and best practices in solid waste management among cities with a population of more than 40 lakhs. ஓகே, ஸோ சென்னை வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னா பெஸ்ட் மெகா சிட்டி. ஓகே, இனோவேஷன் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இந்த கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மையில் சிறந்த இனோவேஷன் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுறதா சென்னைக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. Okay, so the award was announced as part of the rankings in the nationwide annual cleanliness survey Swachh Sarvekshan 2020ல நம்ம சென்னைக்கு வந்து பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராக்டிசஸ் இன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Okay, so Tamil Nadu jumped to the 10th spot in 2020 from 12th last year in the overall ranking for cleanest cities according to the Swachh Sarvekshan 2020 report. ஓகே, ஸ்வச் சர்வேக்ஷன் அந்த அறிக்கைப்படி தமிழ்நாடு வந்து முன்னாடி போன வருஷம் 12வது ஸ்பாட்டில் இருந்தது, இப்போ 10th ஸ்பாட்டுக்கு முன்னேறி வந்திருக்கு. ஓகே, கிளீனஸ்ட் ஸ்டேட்டாக. அடுத்தது பாருங்க, on August 20 a new ship C449 was inducted into the Indian Coast Guard by Tamil Nadu Chief Secretary K. Shanmugam at a ceremony in Chennai port. ஓகே, ஸோ சென்னை போர்ட்டுக்கு நியூ ஷிப், ஓகே, C449 அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ ஷிப் வந்து இண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஓகே, அது ஒன்று. அடுத்தது, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு அகெயின் ஒரு அவார்ட் கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இந்த NLCIL நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் த நவரத்னா CPSE has bagged the award for its extremely valuable contribution in the implementation of Swachhata Hi Seva program.
ஓகே, ஸோ ஸ்வச்சதா ஹி சேவா ப்ரோக்ராமில் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இட் வாஸ் மேட் பை த கோல் மினிஸ்ட்ரி. ஓகே, ஸோ என்டையர் நெய்வேலி இன்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ க்ளீன் அண்ட் க்ரீன் கேம்பஸாக மாற்றினதுக்காக அவங்களுக்கு இந்த ஸ்வச்சதா ஹி சேவா ப்ரோக்ராமோடைய அந்த ஸ்வச்சதா ஹி சேவா 2019 அவார்ட் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அப்பாயிண்டட் ஜி சுகுமார் as Vice Chancellor of Tamil Nadu, Dr. J. Jayalalitha Fisheries University in Nagapattinam. Okay, as a Fisheries University, Jayalalitha Fisheries University நாகப்பட்டினத்தில் இருக்கு. அண்ட் அதை வந்து சுகுமார் அவர்களை வைஸ் சான்சலராக நியமிச்சிருக்காரு நம்ம கவர்னர் அவர்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஆகஸ்ட் 3rd week and 4th week-ஆன தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் a lot for listening to it. So if you have any doubts, you can ask at doubts.studyiq@gmail.com or இந்த நம்பர்ஸில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.